அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த தியானத்துக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். தூய ஆவியானவர் கடவுளுடைய பிரசன்னம் என்பது காற்றிலே இருக்கின்றது. தன்னுடைய உயிர் மூச்சை ஊதி கடவுள் மனிதனை படைத்தார். அதே போல அரசர்கள் முதல் புத்தகத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, எலியா இறைவாக்கினர் கடவுள் அவரை கடந்து செல்லும் பொழுது தென்றல் காற்றிலே கண்டார் என்று சொல்லி, அப்பேற்பட்ட அந்த காற்று தான் நமக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது. இந்த உயிர் மூச்சின் வழியாக தூய ஆவியானவரை நாம் உள்ளுக்குள் பெற்று நம்மையே முழுமையாக தூய்மைப்படுத்த இந்த தியானத்தை பயன்படுத்துவோம். அனைவரும் நேராக அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகு தண்டுவிட நேராக இருக்கட்டும். பொறுமையாக உங்கள் கண்களை மூடியவர்களாக உங்கள் எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி இந்த தியானத்திலே பங்கெடுப்போம். உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய மூச்சு காற்றிலே இருக்கட்டும். பொறுமையாக மூச்சு காற்றை உள்வாங்கி உங்களுக்குள்ளே தங்க வைத்து பொறுமையாக வெளியேற்றுங்கள். உங்கள் கவனம் சிதறாமல் இருக்க இந்த பஜன் பாடலை கேட்போம். உங்கள் முழு கவனத்தை இந்த பஜனிலே வைத்து ஆண்டவரை தியானித்து இந்த மூச்சு பயிற்சியில் பங்கெடுப்போம். சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே, சரணம் சரணம் தந்தையே. சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் இயேசுவே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணம் சரணம் ஆவியே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே, சரணமே சரணமே, சரணம் சரணம் சரணமே. இப்பொழுது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் காற்று வடிவிலே இருக்கின்றவர் உங்களுக்குள் வருகிறார். அவரை உங்களுக்குள் தங்க வையுங்கள். உங்கள் இருக்கிற தீமைகள் அனைத்தையும் மூச்சு காற்று வெளிவிடுகிற பொழுது வெளியேறுகிறது என்று நம்பி அதை வெளியேற்றுங்கள். இப்போது நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது காற்று வடிவிலே இருக்கிற தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார். அவரை உங்களுக்குள்ளே தங்க வையுங்கள். உங்களுள் இருக்கிற தீமைகள் இவைகளையெல்லாம்
மூச்சு காற்று வெளிவிடுகிற பொழுது அவர் தூய்மைப்படுத்தி வெளியேற்றுகிறார். மூச்சு காற்று உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார், உங்களுக்குள் தங்குகிறார். தீய எண்ணங்களை எல்லாம் வெளியேற்றுகிறார். மூச்சு காற்றின் வழியாக தூய ஆவியானவர் உங்களுக்குள் பிரசன்னமாகிறார். உங்களுள் தங்கி உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தீமைகளை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறார். ஒவ்வொரு முறையும் நீங்கள் மூச்சு காற்றை உள்வாங்குகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் என்று எண்ணுங்கள். மூச்சு காற்றை உங்களுக்குள் இருக்கிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் தங்குகிறார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். மூச்சு காற்றை வெளிவிடுகிற பொழுது தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற தீய எண்ணங்களை, தீமைகளை வெளியேற்றுகிறார் என்று எண்ணி தொடர்ந்து இந்த மூச்சு பயிற்சியிலே மேற்கொள்வோம். இப்பொழுது பொறுமையாக மூச்சு காற்றை உள்வாங்கி தூய ஆவியானவரை ஆழமாக உள்வாங்குவோம். உங்களுக்குள் அவரை தங்க வையுங்கள். மூச்சு காற்று வெளியேறுகிற பொழுது நம்மில் இருக்கிற தீமைகள், தீய பழக்க வழக்கங்கள் வெளியேற்றப்படுகிறது. நம்மை தூய்மைப்படுத்திய கடவுளை மகிமைப்படுத்த பொறுமையாக கண்களை திறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்கி, இந்த நாளை தந்ததற்காக, என்னை தூய்மைப்படுத்தியதற்காக நன்றி என்று சொல்லி அர்ப்பணிப்போம். அன்புள்ளங்களே, இன்றைக்கு தியானத்துக்காக இசையாஸ் புத்தகம் 44ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தையை தியானிப்போம். உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். எவ்வளவு அழகான வார்த்தைகள் பாருங்கள். நம்மை படைத்தவர் கடவுள், கருப்பையிலே நம்மை உருவாக்கியவர், நம்முடைய தாயின் கருப்பையிலே உருவாக்கியவரும் அவர்தான். நமக்கு உதவி செய்ய போகின்றவர் அல்லது உதவி செய்தவரும் கடவுள். அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாம் பிறந்தது, உருவாகியது ஏதோ ஒரு ஃப்ளூக்கா அல்லது லக்கா, இல்லை ஒரு ஆக்சிடென்ட்டா, இல்லை ஏனோ தானோ என்று சொல்லி வரவில்லை. ஒரு குறிக்கோள் இல்லாமல் நாம் வரவில்லை, நம்மை படைக்கவும் இல்லை. ஆகவே கடவுள்தான் நம்மை வேண்டும் என்று சொல்லி, ஏனோ தானோ என்றல்ல, வேண்டும் என்று சொல்லி, நமக்கு என்று சொல்லி ஒரு குறிக்கோளை உருவாக்கி படைத்திருக்கிறார். நம்முடைய தாயின் கருவிலேயே நம்மை உருவாக்கியவர் அவர்தான். நான் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் முடிவு செய்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்மை முழுமையாக நம்ப வேண்டும். கடவுள் என்னை எந்த அளவுக்கு உயர்த்தி
மேன்மையான படைப்பாக படைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களையே நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு உங்களை முழுமையாக அன்பு செய்து ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் முயற்சி எடுக்க வேண்டும். இவ்வாறு முயற்சி எடுக்கிற பொழுது அவருடைய வல்லமையும் ஆசிரும் என்றுமே நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்மை படைத்தவரும் நம்மை கருவிலை உருவாக்கியவரும் நமக்கு உதவி செய்தவர், இனி செய்ய போகிறவர் நம் கடவுள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். இந்த நாளிலே பயணிப்போம். உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் முழுவதும் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.